நீங்க சேஃபான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து மந்த்லி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல MIS ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு இருக்கு. இது மூலியமா தான் நம்மளுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம்ல குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 9 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இதுல 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது மோஸ்ட் பேங்க்ஸை விட கொஞ்சம் அதிகம் தான். ஒரு ஃபேமிலிக்கு லம்சம் அமௌண்ட் இல்லைன்னா பெரிய பென்ஷன் அமௌண்ட் வந்தா இதுல டெபாசிட் பண்ணி மந்த்லி ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதுல 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருந்தா மந்த்லி அரௌண்ட் 5500 rupees வரும். அண்ட் 5 வருஷம் மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 9 lakhs நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்க்கு TDS குடிக்க மாட்டாங்க. அண்ட் இதை விட ஒரு பெட்டரான ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. அதுதான் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட். இதுல மந்த்லி இன்கம் வராது. பட் 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு மொத்தமா சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் MIS இன்ட்ரெஸ்ட்டை விட இதுல கொஞ்சம் அதிகம் 7.7%. அண்ட் NSEல இன்வெஸ்ட் பண்றப்போ 1.5 lakhsக்கு டாக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு. ரெகுலரா மந்த்லி ஒரு குட்டி இன்கம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா MISல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் எனக்கு அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா NSE